அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அனைத்து உறவுகளுக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு நான் கவுனி அரிசி பொங்கலும் வடையும் செய்ய போகிறேன். இன்றைக்கு நான் கவுனி அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு இந்த சின்ன குக்கர் ஒன்று புதுசாக வாங்கினது, அதனால் இதில் தான் இன்றைக்கு பொங்கல் செய்ய போகிறேன். இதுதான் இந்த கவுனி அரிசி. இந்த அரிசி 8 மணித்தியாலும் ஊற வச்சுட்டு தான் புக்கேண்டான கஞ்சி ஏண்டான செய்யணும். அதுவும் இந்த விசில் குக்கரில் 7 விசில் 8 விசில் விட்டால் தான் இந்த அரிசி அவியும். இப்போ இந்த பால் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள நாங்கள் தண்ணி விடுவோம். இப்போ இந்த அரிசி நான் இதால் தட்டி எடுத்தேன். நான் 200 கிராம் அரிசி தான் இருக்குது. இந்த குக்கரில் 200 கிராம் தான் வேகுமென்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு பால் ரெடி ஆகுது. சின்ன சட்டின்றதால குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பொங்கல்னு பால் பொங்கிட்டுது. நான் இந்த அரிசியை போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் பயறும் சேர்த்து தான் போடுறேன். கிணக்க தட்டி விடுறதுக்கு முத்தம் கிடையாது. சரி, பொங்கல்னு அரிசிக்க போடுவோம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி இதில் குறைச்சிட்டேன். இது இனி விசில் வைக்கணும். இப்போ நாங்கள் இதை மூடி ஒரு 7 விசில் சின்ன நெருப்பில் வச்சு 7 விசில் வைக்க போகிறேன். சின்ன நெருப்பில் 7 விசில் வராட்டு. இப்போ இந்த வடைக்கு உளுந்து அரைப்போம். இது நான் 1/2 கிலோ உளுந்தெடுத்து இரவு 8 மணித்தியாலும் இதை ஊற வச்சிருக்கிறேன். இந்த 3வது இந்த கப்பில் அரைச்சா வடைக்கு நல்லா வரும். இதில் அரைங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு 5 செத்தால் மிளகாயும் ஒரு இவ்வளவு இஞ்சியும் வடைக்கு போடலாம். இதுக்கு ஒரு ஆக நிறைய போடாமலேக்கு இவ்வளவு போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியும் விடலாம். தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் இல்லை, இப்படி தண்ணி விட்டு அரைக்கலாம். இதை அரைப்போம். இப்போ 7 விசில் விட்டு அந்த இது நான் அடுப்பு நிப்பாட்டி அந்த கேஸும் எடுத்தாச்சு. நல்லா நெய் விட்டு இதை வதக்குறேன். நெய்யில் வறுத்து போடுங்க, பொங்கலுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் போடுவோம். இப்படி நெய்யோடையே கொட்டி விட்டால் நல்லா இருக்கும். இருநூறு கிராம் அரிசி 100 கிராம் வெல்லம் எடுத்து கரைச்சி அந்த மண்ணதுகள் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் விட்டாச்சு. நல்ல அரிசி அவிஞ்சு வந்துருக்குது. நீங்களும் இதில் பொங்கல் கஞ்சி எதுகள் செய்கிறேன்னா இதே மாதிரி ஒரு 8 மணித்தியாலம் ஊற வச்சுட்டு இதில் வச்சு ஒரு 6-7 விசில் வச்சா தான் இது நல்லா அவிஞ்சு வரும். இந்த அரிசி இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இந்த அரிசி கொஞ்சம் வயது போய் வீடுகளில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி நல்லமன்னு சொல்லினா. கொஞ்சம் ஏலக்காய் தூள், இப்போ தேங்காய் பால் விடுவோம். இது நாங்கள் எப்படி தண்ணியாக செய்தாலும் பிறகு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கட்டியாக இறுகிடும்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த சின்ன நெருப்பில் ஒரு கொதித்த உடனே இதை நிப்பாட்டலாம். இது இறுகி வரும், கொஞ்சம் நேரத்தால் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வடையையும் பார்ப்போம். இந்த வடைக்கு நான் இந்த செத்தல் மிளகாயும் இஞ்சியும் போட்டு அரைச்சி இந்த 3 தடவையாக 1/2 கிலோ இதை நான் அந்த மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட போடலாம். 300 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம். இது ஒரு 7 பச்சை மிளகாயும் வெட்டி இருக்குது. இதுக்குள்ளே செத்தல் மிளகாயும் இஞ்சியும் போட்டுருக்கிறதால இப்போ நாங்கள் இந்த உப்பு இதுக்குள்ளே போடுவோம். வெங்காயத்துக்குள்ளே உப்பும் போட்டு இங்கே நிறைய கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கு. இதுக்கு இவ்வளவு பெருஞ்சீரகம் போடலாம். பெருஞ்சீரகத்தை இதுக்குள்ளே போட்டு முதல் நாங்கள் இந்த பெருஞ்சீரகம் உப்பு வெங்காயம் எல்லாத்தையும் இப்படி இருக்கா பிணைஞ்சி விட்டுட்டு இதுக்கு இந்த இன்னொரு சட்டிகளை வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுறேன். இனி நாங்கள் இதுக்குள்ளே போட்டு குழப்போம். இதுவும் ஆக இறுக்கமாக அரைக்கணுமென்னு இல்லை. வடைக்கு கொஞ்சம் இப்படி அரைச்சா தான் நல்ல பஞ்சு போல் இருக்கும், நல்ல சொப்டாக. வேறு ஒன்றும் இல்லை, தனி உளுந்து தான். இதுக்குள்ளே வேறு அரிசி அப்படி ஒன்றுமே போடாதீங்க. வெங்காயமும் கொஞ்சம் கூட போட்டு செய்தால் நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் இந்த வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சுட்டுட்டு தான் ஒரு கொஞ்சம் இப்படி போட்டு பார்ப்போம். எண்ணெய் சுட்டுட்டுது. இந்த வடை போடுறதுக்கு நீங்கள் இந்த வாழை இலை அதுகள் அப்படியான தெரியாமல் இப்படியே ஒரு கையாலேயே போடுற மாதிரி இங்கே இப்படி செய்து இப்படி அமர்த்திட்டு இந்த பெருவிரலால் ஓட்ட வச்சுட்டு இப்படியே போட்டு விடலாம். இன்னும் ஒவ்வொரு காவும் இப்படி தண்ணியில் தொடணும். தண்ணியில் தொட்டுட்டு இப்படியே இப்படி வச்சுட்டு இப்படியே போட்டு விடணும். இப்படி பழகினீங்கன்னா இலையதுகள் தேவையில்லை. எண்ணெய் வந்து வடைக்கு மேலுக்கு நிற்கிற அளவுக்கு எண்ணெய் விடணும். மற்றது வடை பொரிக்கிற போது நல்ல கீட்டில் வச்சு பொரிக்கணும். நீங்கள் சின்ன நெருப்பில் வச்சு பொரித்தா எண்ணெயை குடிக்கும். இப்படி கொஞ்சம் அகண்ட சட்டிக்கன்னா ஒன்றோடு ஒன்று முட்டாமல் இப்படி போடலாம். கிணக்க போட்டு ஒன்றோடு ஒன்று முட்டை விடாமல் போடலாம். கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். உடனே இப்படி வடை மேலே எழும்பி வந்த பிறகு நாங்கள் இப்படி திருப்பி விடுவோம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் இப்படி பொன்னிறமாக வந்த உடனே நாங்கள் எடுக்கலாம். இதை இப்போ எங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டுது வடை. எடுப்போம். நல்ல சூட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா இது எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. அதாவது வெங்காயம் கூட போட்டு பொரித்தாலும் இந்த இடங்கள் நிறைய விரிஞ்சு கொடுக்குறதால எண்ணெய் குடிக்காமலே இருக்கும். நீங்கள் இப்போ இதே மாதிரி செய்து பாருங்க. ஒவ்வொரு அக்காவும் எண்ணெயில் இந்த தண்ணியில் நனைச்சிட்டு போட்டால் தான் இந்த இது உடனே விழும். இப்படியே செய்துட்டு இந்த பெருவிரலால் இப்படி போட்டு இப்படியே போட வேண்டிய.
வாழை இலைகள் இல்லாமல் இப்படியும் செய்து பாருங்கள் இடையில. இப்போ இந்த கவுனி பொங்கல் வந்து நல்ல தரமான பொங்கலாக வந்திருக்குது. நல்ல கலராகவும் வடையும் நல்ல வடை சுட்டுருக்குது. இங்கே சத்தம் இந்த வடை வந்து நல்ல தரமாக வரும். தனியாக உளுந்தில் செய்யுங்க, வேறு ஒன்றுமே கலக்காதீங்க. வெங்காயம் மிளகாய்கள் கொஞ்சம் கூட போட்டு இப்படி செய்து பாருங்க, நல்ல சொப்டாக இருக்கும். மேலுக்கு நல்ல இதாகவும் உள்ளுக்கு நல்ல சொப்டாகவும் இருக்கும். அரிசி மாது இது ஒன்றும் போடாதீங்க, தனி உளுந்து இந்த வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையை போட்டு செய்து பாருங்க, தரமான வடையாக வரும். இத்தோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.